ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு இமேஜ். இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா தெரியும், பிக்சல் படம் உடையுது. இந்த படத்தை வந்து நீங்கள் வேறு ஒர்க்கில் யூஸ் பண்ணாக்கா கண்டிப்பாக உங்களால் முடியாது. ஸோ இந்த படத்தை எப்படி நம்ம குவாலிட்டியாக மாற்றி நம்ம ஒர்க் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் இந்த படம் உடையுதுன்ட்டு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதோட இமேஜ் சைஸ் நம்ம ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். Ctrl+Alt+I ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெசல்யூஷன் பாருங்கள், 30 தான் இருக்குது. இந்த 30 இருக்கிறத வச்சுக்கின்னு உங்களுக்கு படத்தை பார்த்தீங்கன்னாக்கா வித் ஹைட்டு ரெசல்யூஷன் பிக்சல் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருக்குது. இதனால தான் அந்த படம் வந்து நம்ம ஜூம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உடைஞ்சிடுது இந்த படம். ஸோ இதை வந்து நம்ம வந்து குவாலிட்டியாக மாற்றிட்டு ஒர்க் பண்ணணும். எப்படி இதை மாற்றி ஒர்க் பண்ணுறது, அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கீழே பாருங்கள், ரீசாம்பிளில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அந்த படத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீசர்வ் டீடைல்ஸ் 2.0 இந்த இதை நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்காது, சிஸ்டத்தில் உங்களுக்கு காட்டாது. இதை எப்படி நீங்கள் முதல்ல கொண்டு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபைலுக்கு அடுத்தது எடிட் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டிங்கனாக்கா ப்ரிஃபரன்ஸுன்ட்டு இதில் காட்டும். இதில் டெக்னாலஜி ப்ரீவியஸ் இது பாருங்கள், அந்த டெக்னாலஜி ப்ரீவியஸை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்கனாக்கா டெக்னாலஜி ப்ரீவியஸ் நீங்கள் திரும்பவும் மேலே காட்டுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் இது பாருங்கள், எனேபிள் ப்ரீசர்வ் டீடைல்ஸ் 2.0 அப்ஸ்கேல். இதை வந்து நீங்கள் ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க. திரும்பவும் வந்து நம்ம இமேஜ் சைஸ்க்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். Ctrl+Alt+I இந்த 30 இருக்குது பாருங்கள், இவ்வளோ கம்மியாக இருந்தனாக்கா படம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிக்சல் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நான் என்ன செய்யறேனாக்கா ப்ரீசர்வ் டீட்டெயில்ஸை வச்சுட்டு ஒரு 150 இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணும்போது அது ஒரிஜினல் படமும் நான் இந்த கிளிக்கிங் எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி இப்போ நம்ம ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ண பிறகு அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ரெசல்யூஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லாமல் ஃபைலோட சைஸையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிச்சா இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 2000 எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக இந்த 2000 ஏற்ற மாதிரி வித்துக்கு ஏற்ற மாதிரி ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. இப்போ பாருங்கள் படத்துடையது. மேலும் உங்களுக்கு வந்து இந்த ரெடியூஸ் நாய்ஸ் வந்து நீங்கள் குறைக்கிறனாலும் குறைக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் நான் ஃபுல்லாக குறைச்சிட்டேனாக்கா பழையபடி அந்த கொஞ்சம் பிக்சல் உடஞ்ச மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ அதனால் கொஞ்சம் நான் பாயிண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஏமா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 50 கூட வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே ஒரு நல்ல டீட்டெயிலிங் வந்துருக்கும். ஓகே, இப்போ ஃபைலை சைஸோட இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து படம் சைஸ் குறைச்சி காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது பிக்சலாகி படம் உடஞ்சிருக்கும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு படம் நல்லா வந்திருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும், இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இப்போ அதுக்கான வழிமுறை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேக்ரவுண்டு இந்த ஒரிஜினல் லேயர்ஸை திரும்ப ஒரு டைம் டூப்ளிகேட் எடுக்கலாம். பேக்ரவுண்டு காப்பி லேயர்ஸ் வந்துதுங்களா, இந்த நார்மல் மோடில் இருந்து ஹார்ட் லைட், விவிட் லைட் இந்த ரெண்டை வந்து நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன செய்யறேனாக்கா அந்த விவிட் லைட் வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன். அதன் பிறகு நேராக போய்ட்டு ஃபில்டர் ஆப்ஷனில் போய்ட்டு அதரில் ஐபாஸ் இது கொடுத்துட்டிங்கனாக்கா இந்த ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இப்போ நான் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ லைட்டிங் வந்துக்குது பாருங்கள் ஃபேஸ் கட்டில். ஸோ இதை வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எந்த ஒரு படம் எடுத்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து ரீடிங் கொடுத்தா போதுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் வந்து கிளாஸ் எடுக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் சொல்லுவாங்க. அந்த ரீடிங் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க செலக்ட் பண்ண இமேஜுக்கான ரீடிங் தான். ஸோ அந்த ரீடிங்கே கொடுக்காதீங்க. நீங்கள் புரிஞ்சிக்கணும் எந்த அளவுக்கு ரீடிங் கொடுத்தா போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த அளவுக்கு ரீடிங் கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள்.
ஓகே, இப்போ இந்த ரெண்டுமும் நான் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த பேக்ரவுண்டு காப்பியும் ஒரிஜினல் பேக்ரவுண்டையும் இப்போ நான் வந்து மெர்ஜ் பண்ணி தனியாக ஒரு லேயர் வேணும். அதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு இ ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைல் கீழே இருக்கும். அதுக்கு மேலே ஒர்க் முடிஞ்ச பிறகு ஃபைனல் ஃபைல் வந்து உங்களுக்கு மேலே கிடச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஃபில்டரில் ஷார்பன் அதில் போய்ட்டு அன்ஷார்ப் மாஸ்க் கொடுங்க. அமௌண்ட்டு ரேடியஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதோட ரீடிங்கை நீங்கள் கொடுத்துக்க வேண்டியது தான். ஓகே, இந்த அளவு போதும்னு எனக்கு தோணுது. அதனால் இதை நான் ஓகே பண்ணுறேன். அடுத்தது ஃபில்டரில் நாய்ஸுன்ற ஒரு இது இருக்கும். அதில் போய் நீங்கள் ரேடியஸ் நாய்ஸ் செலக்ட் பண்ணிங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த்து ப்ரீசர்வ் டீட்டெயில்ஸ்லாம் எந்த அளவுக்கு கொடுக்கணும் உங்கள் இமேஜுக்குன்னு தோணுதோ அதெல்லாம் ஓரளவுக்கு செக் பண்ணிவிட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜுக்கு ஒரு சரியான ஒரு குவாலிட்டி உங்களால் கொடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம காட்டின இமேஜ் வந்து ரெசல்யூஷன் வந்து ஃபைல் சைஸ் முதற்கொண்டு கம்மியாக இருந்ததால் உங்களுக்கு படம் வந்து உடஞ்சிது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ரிசல்ட்டில் உங்களுக்கு பிக்சர்ஸ் கிடச்சிருக்குது. இது மேற்கொண்டும் நம்ம டீட்டெயிலிங் பண்ணாக்கா பண்ணலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ப்ளகின்ஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா அதெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் அழகு பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் பல விஷயம் நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து இந்த கண் பிரச்சனை தலைவலிலாம் வரும். இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கண் எமைக்காமல் ரொம்ப நேரமாக சிஸ்டத்தை பார்த்துனுக்கிறது தான் இதுக்கு மெயின் காரணமே. ஸோ நீங்கள் என்ன செய்யணாக்கா 1 ஹவருக்கு ஒரு டைமு ஒரு 10 நிமிஷம் சிஸ்டத்துலேருந்து முடிஞ்ச வரைக்கும் எட்டச்சு வந்துடுங்க. கொஞ்சம் இயற்கையான விஷயங்கள்லாம் மரம் செடி கொடி இது போல் கிரீன் சம்மந்தப்பட்ட விஷயமா பாருங்கள். அது கண்ணுக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரும். மேலும் நீங்கள் முக்கியமாக செய்கிறது என்ன செய்யணுன்னாக்கா இந்த குளிர்ந்த தண்ணி எடுத்து கண்ணில் வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்ணை வந்து கழுவுங்க. இதனால் உங்களுக்கு வந்து கண்ணில் இருக்கிற எரிச்சலாம் போயிடும். கண்ணில் இருக்கிற நரம்புலாம் வந்து ஹீட் ஆகாது. இதுமாரி நீங்கள் செஞ்சுனே வந்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ணை வந்து ஓரளவுக்கு நம்ம பாதுகாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி டிப்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சதுனாக்கா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதுமாரி கண்டினியூவாக வர்ற வீடியோலாம் நமக்கெலாம் எதெல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம நல்லா ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவில் வந்து எக்கோ அதிகமாக இருந்திருக்கும். வர வீடியோலாம் நான் அதை சரி பண்ண ட்ரை பண்ணுறேன். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம்.